கடகராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நவகிரகங்கள் என்னென்ன பலன்களை எப்படி மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நவகிரகங்களின் நல்லாசி எப்பொழுதும் கடகராசிக்கு இருக்குதுங்க. எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா கடகராசி அப்படிப்பட்டவர்கள். ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க, நல்ல அமைப்புக்கு சொந்தக்காரங்க. எல்லோரையும் சகஜமாக எடுத்துக்குவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு அடுத்து அவங்க வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். கவலை இருக்கும், இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. நிறைய கவலை இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க. இது வாழ்க்கை அப்படி தான், இந்த வாழ்க்கை இப்படி தான், நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாம் இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நிறைய இடத்துல அவங்களே அவங்கள ஆறுதல் சொல்லிக்குவாங்க. இதனால தாங்க அவங்க எல்லா இடத்துலையும் நிமிர்ந்து நிற்கிறாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க, நல்லது சொல்லுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, அறிவாளியாக நடந்துக்குவாங்க. இதெல்லாம் கடகராசியின் இயல்புத்தன்மை. இவங்கக்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டுட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டுமே. உதவியும் செய்வாங்க, இதனால் நிறைய பிரச்சனையும் மாட்டுவாங்க. இதெல்லாம் கடகராசிக்கு இயல்பாகவே எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை இவங்க மாற்றிக்கணும்னு நினச்சா கூட முடியாத சூழ்நிலை தான் இன்னைய வரைக்கும். எத்தனையோ இடத்துல நிறைய இடத்துல பிரச்சனை இனிமேல் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதோட நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து அந்த ஒரு நாள் அவ்வளோதான், மறாத நாள் அவங்க வேலையை திருப்பி யாராவது ஒருத்தவங்க உதவினாலோ ஏதாவது பிரச்சனைனாலும் முன்னே போய் நின்று அதை சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இப்பொழுது கிரக நிலவரங்கள் என்னென்ன பலனை கொடுக்குது, இதிலிருந்து நம்ம எவ்வளவு நல்ல விதமாக நடந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கடகராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய நல்லதை செய்கிறார், நிறைய நல்ல பலன்களை செய்கிறார், பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது நாள் வரை தடைப்பட்டு இருந்தது, கொடுத்த இடத்துலேருந்து வராமல் இருந்தது, இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. நிறைய மாற்றம், நல்ல சிந்தனை, நல்ல பொருளாதாரம் எல்லாமே கிடைக்குது. வெற்றி, போகிற இடத்துல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணுங்க. சும்மா அவங்களுக்கு செய்கிறேன் இவங்களுக்கு செய்கிறேன் ஐயோ பாவம்னீங்கன்னா அப்புறம் உங்கள் நிலமை ஐயோ பாவமாக தான் இருக்குது இன்னைய வரைக்கும். ஐயோ பாவம்னு சொல்லி தாங்க நிறைய இடத்துல நீங்கள் பாவப்பட்ட ஜென்மங்களாக மாறிடுறீங்க. அதெல்லாம் இருக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு எப்படி துணையாக இருக்காரோ அதே போல் அவங்களுக்கும் இருப்பாங்க. அதை நினைங்க, அதை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவன் நினச்சிருக்காரோ அதை கொடுப்பார். நீங்கள் ஏதோ செய்கிறேன்னு போயிட்டு நீங்கள் தான் கடைசியில் மாட்டிக்கிறீங்க. அவங்க செய்த வினைக்கு ஒருவேளை இறைவன் கொடுக்க கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். அந்த பாவத்தை இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டு வந்துடுவீங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுளுக்கு கோபம் வந்துடும். நான் அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ போய் கொடுத்துட்டு வரேன்னா இந்தா அதுக்கான பலனை நீ அனுபவின்ட்டா என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் நிறைய இடத்துல நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. ஒரு சில உதவிகள் ஒரு சிலரால் மட்டும்தாங்க செய்யணும். ஒரு சில உதவிகளை இறைவனால் மட்டும்தாங்க செய்ய முடியும். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை. இனியாவது அதை மாதிரி கடைப்பிடிங்க. குரு பலன் நல்லா இருக்குது, வளர்ச்சி ஏற்படுது, தொழில் வளர்ச்சி ஏற்படுது. இது வரைக்கும் நான் வேலைக்கே போகலைங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் புதுசாக தொழிலுக்கு வேலைக்கு போகிறேன்னா போகலாம், தொழில் முயற்சி செய்யலாம், எல்லாமே நடக்கும். நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஆனால் வேலை தேடுங்க, கிடைச்சிரும். உங்கள் தகுதிக்கும் உங்கள் படிப்புக்கும் ஏற்ற வேலை கிடைக்காம எங்கே போய்டும்? நிச்சயமாக கிடைக்கும். தேடிக்கிட்டே இருங்க, கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கோங்க, மறுபடியும் தேடுங்க, அந்த வேலைக்கு போயிடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களோட தேக ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் காப்பாற்றிக்கணும்னா ஓடிக்கிட்டு தாங்க இருக்கணும். ஓடிக்கிட்டே இருங்க, செஞ்சிடலாம், எல்லாமே சரியாயிடும்ன்ட்டு. இதெல்லாம் உறுதியான அமைப்பில் இருக்குதுங்க. அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். முதல்ல இவ்வளோ நாளாக கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும், செய்யலாமா வேணாமா, நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு நிறைய யோசிச்சுட்டே இருந்த உங்களுக்கு இப்போ புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் பகவான். இதெல்லாம் செஞ்சிரு, இதெல்லாம் செய்வ, இதை செய்தால் உனக்கு நல்ல பலன் அப்படியெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு காதில் சொல்கிறார். ஏற்றுக்கிட்டு நடந்துக்கோங்க. எல்லாம் இறைவன் செயல், இறைவன் இருக்கிறான் அந்த நம்பிக்கையில் எதுவாக இருந்தாலும் பாரத்தை கடவுள் மேலே போட்டுட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க, வெற்றி உங்களுக்கு. செவ்வாய் தாங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கார். அது குறிப்பிட்ட சில காலங்கள் தான், நாட்கள் தான் இருப்பார். அதனால் அதை பற்றி பெரிய பிரச்சனைகள் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை நம்ம ஜாக்கிரதையாக கடந்துட்டோம்னா
எந்த பிரச்சனை, வீண் பழி, வீண் விரயம், வீண் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகரை வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும். துணையாக இறைவன் இருப்பான். உங்களுக்கு முருகன் வழிபாடு சிறப்பான பலனை கொடுத்துருவார். வைராக்கியமாக இருப்பீங்க, துணிச்சலாக இருப்பீங்க. இதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தான். சூரியன் நல்ல அமைப்பில் இருக்காருங்க. உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்து அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார். இதையெல்லாம் செய்ய போகிறார். அரசாங்க உதவி கிடைக்கும். அதே போல் செய்யக்கூடிய வேலையில் பேர் புகழ் ஏற்படும். எந்த வேலை செய்தாலும் இப்பொழுது அதற்கான அங்கீகாரம் முழுசாக கிடைக்கும். குடும்பத்திலையும் உங்களுக்கான மரியாதை கௌரவம் ஏற்படும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அந்தஸ்தாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க, வணக்கம் வைப்பாங்க. உங்களை பார்த்து அலட்சியப்படுத்தினவங்க கூட இப்போ உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க. நம்மளும் அவங்கக்கிட்ட போய் பேசுவோம், சகஜமாக இருப்போன்ற மாதிரி வருவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, யார் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்து பழகுங்க, அது நல்லது. தந்தை வழி உறவுகளால் நிறைய சப்போர்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து பழகுங்க. அப்பயும் அவங்கக்கிட்டேயும் நிதானமாக இருங்க. வந்துட்டாங்களே அப்படின்னுட்டு உடனே சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையை கொடுத்துட்டு போயிட்டா உடனே அதை நினச்சி வருத்தப்படுறது, இப்படி இருக்கக்கூடாது. வந்தாலும் சேர்த்துக்கிட்டாலும் தூரம் வைத்து பழகிட்டா கடைசி வரைக்கும் ஒரு உறவு நிலைக்கும். நமக்கும் பெரிய பாதிப்போ மன உளைச்சலோ இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் இறைவன். அதனால் தூரம் வச்சு பழகுங்க. உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க, இறைவனால் முடிஞ்சது அவர் செய்வார். அப்போ தாங்க ஒரு சரியான மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. சுக்கிர பகவான் நிறைய பலன் உங்களுக்கு கொடுத்தாலும் சுமாரான பலனாக தான் வருது. பொருளாதாரத்தை கொடுக்குறார், விரயத்தையும் கொடுக்குறார். பார்த்துக்கோங்க. அது ஆனால் சரியான விரயமானு பாருங்கள். சுப விரயமாக இருந்தால் உங்களுக்கு காலத்துக்கு அதை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. ஏதாவது பொருள் வாங்கிறது, எதையோ செஞ்சு அதனால் உருப்படியாக இருக்கிறது, திருமணம் பண்ணுறது, வளைகாப்பு பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க நம்மளால் முடியல, வேறு ஒருத்தவங்களால் முடியாத பட்சத்துக்கு என்னால் முடியலன்னும் பொழுது நான் செய்கிறேன்னு போயிட்டு நிறைய பேர் செய்வாங்க. அந்த விரய செலவு காலத்துக்கு இவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது புண்ணியமாக சேரும். அத்தனை பேரும் காலத்துக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்கும் உங்கள் சங்கதிக்கும் புண்ணியமாக சேரும். அதனால தான் இந்த மாதிரியான விரயங்கள், நல்ல விரயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது சுப விரயங்களாக சுப வாழ்க்கையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நன்மையாக இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க, நிதானமாக இருங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். தொட்டது துலங்கக்கூடிய காலத்துக்கு வந்துட்டீங்க. எதை செய்தாலும் வெற்றி தான். எப்படி செய்தாலும் வெற்றி தான். அலட்சியமாக செய்தாலும் வெற்றி தான், உன்னிப்பாக செய்தாலும் வெற்றி தான். அப்படி ஒரு காலகட்டத்தை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். எடுத்துக்கோ, இந்தா இவ்வளோ நாளாக படாத பாடுபட்டுட்ட, உன் குணத்துக்கு நீ எப்பயும் நல்லா இருக்கணும், சரி பரவாயில்ல இந்தாபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறார். நல்ல அமைப்பில் இருக்குது. எல்லாமே பாக்கியமாக இருக்குதுங்க. தொட்டது துலங்கும். ஜெயிப்பீங்க. எந்த வேலை செய்தாலும் ஜெயிப்பீங்க. பொருளாதாரத்துலேயும் ஜெயிப்பீங்க, வேலையிலையும் ஜெயிப்பீங்க, குடும்பத்துலேயும் ஜெயிப்பீங்க. பேசும்பொழுது கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் பேச்சை கேட்பாங்க. இவ்வளோ நாளாக அவங்க காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, நான் தான் கேட்கலன்னெலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாருங்க. உடம்பு ரீதியாக இருக்க பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சளி பிடிக்கிறது, ஒத்த தலைவலி, நுரையீரல் பிரச்சனை, வீசிங்கு, சைனஸு, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து சரியான மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்பப்போ சளி பிடிக்கும், திடீர்னு டஸ்ட் அலர்ஜி ஏற்படும், டக்குன்னு சளி பிடிக்கும், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. ராகு கேது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. நல்ல பலனை தராரு. ராகு பகவானால் பொருளாதாரம் ஏற்படுது. விரயம் இல்லாத பொருளாதாரம் இது. ராகு பகவான் கொடுக்கறது விரயம் இல்லாது. எப்படி வந்தாலும் அது உங்களுக்கானதாக இருக்க போது, உங்கள் சேமிப்பாக இருக்கும், உங்களுக்கானதாக இருக்கும். நிச்சயமாக அது உங்கள் கையில் தங்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவான். உங்களுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்னதாக பலகீனமாக இருக்கும், மனசங்கடமாக இருக்கும், நிறைய பேர் மனசை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்க முன்னாடி நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, என்னால் முடியும், கிளம்பு அப்படிங்குவீங்க. அவங்களுக்கே ஷாக் ஆகிடும்.
பரவாயில்லையே, நம்மளையும் திட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சுன்ற அளவுக்கு பேசுவீங்க. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்த நீங்கள் இப்போ பேச ஆரம்பிப்பீங்க. நியாயமாக பேசுவீங்க, சரியாக பேசுவீங்க. என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசி அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளை தவிர்த்துட்டு உங்கள் பேரை நல்ல பேராக மாற்றிக்குவீங்க. இதையெல்லாம் ராகு பகவான் கொடுக்குறார். ராகு தசை வரும்பொழுது நிறைய பேர் நல்ல வசதியாக பணக்காரங்களாகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. பார்த்துக்கோங்க, இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரியான அமைப்பு இருந்தால் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். கேது பகவானும் உங்களுக்கு அம்சமாக இருக்காருங்க. இது நாள் வரை இருந்து வந்த பகைகளை எல்லாம் சரி பண்ணுறார். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து எவ்வளோ பண்ணிட்டாங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வலி, எவ்வளோ அசிங்கம், எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. இப்போ அவங்க திருப்பி எந்திரிப்பாங்களான்னா எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு பேசாமல் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு தைரியமாக போகலாம். என்ன பொறாமப்படுறவங்க மட்டும் எந்த காலத்துலேயும் உங்களை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க. ஏன்னா உங்களோட வளர்ச்சி அப்படி இருக்கும். எது செய்தாலும் தெளிவாக சிரித்த முகத்தோடு இருக்கும்போதே எல்லாருக்கும் வயிறு தாங்க செய்யும். சிரிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, இயல்பாக இருப்பீங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம். கேது பகவானால் இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை அரசாங்க உதவி தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புங்க, நல்ல பலனை கொடுக்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் கவலைப்பட மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் சோகமாகவோ வருத்தமாகவோ இருந்து நீங்கள் ஓரளவுக்கு சிரித்து சந்தோஷமாக முகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கான காலமாக தாங்க இருக்குது. கிரக நிலவரங்கள் நல்ல பலனை தான் கொடுக்குது. கடகராசிக்காரர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் தேவையில்லாததை எதவோ செய்யக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும், நம்ம செய்கிறது சரியானு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துக்கோங்க. வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க. அதை பயன்படுத்தும் விதமும் நடந்து கொள்ளும் விதமும் மட்டும் உங்களுக்கு தான் இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கினீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவன் கொடுத்தது. இதை சரியாக பயன்படுத்திங்கன்னா வெற்றி 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 தாங்க.